அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலு. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எவ்வளவு பலம் பற்றியிருந்தாலும் அவருக்கு ஆத்ம திருப்திங்கிறதே இருக்காது. ஊரார் மத்தியில் பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் உயர்ந்திருக்கும். ஆனால் அவர் மனதிற்குள் எதையோ இழந்து விட்டது போன்ற ஒரு உணர்ச்சி இருந்து கொண்டு தான் இருக்கும். என்ன காரணம்? இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணத்தால் விளக்குறேன். ஒரு சோழ இளவரசன், அவன் தமிழின் மேலே ரொம்ப பற்று ஜாஸ்தி. அவன் நேரம் முழுதையும் அந்த தமிழ் புலவர்களை பார்க்கறது, தமிழை எப்படி வளர்க்கணுங்கிறது, தமிழ் சங்கம் அமைப்பது, அடுத்தால வேறு அவங்கள முக்கியமான அறிஞர்களை கூப்பிட்டு இன்னும் என்னென்ன செய்யலாம் என்று சிந்திப்பது, கூடிய ஆலோசனை இப்படியே நாளப்புறம் கழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போது அவனது தந்தை, அதாவது ராஜாவுக்கு மனசில் கஷ்டம். இந்த மாதிரி இருந்தான்னா நமக்கு பிறகு இந்த நாடு என்னாகிறது, நாட்டு மக்கள் என்னாகிறது, இவன் எதுலேயுமே பொறுப்பை எடுத்துக்கிட மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அமைச்சர் சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்தால் அதெல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு பக்கத்து நாட்டு மன்னர்கள்ட்ட அவங்களுக்கு பொண்ணு கேட்குறாங்க. அவரும் இது பெரிய நாடு இல்லையா, அதனால அவரும் சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனால் கூட இளவரசர்கிட்ட அப்பா உனக்கு பொண்ணு பார்த்துருக்குறேன், பொண்ணை நீ பார்க்கணுமா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, மன்னா நீங்கள் எது செஞ்சாலும் என்னோட நலனையை கருத்தில் கொண்டு தான் செய்வீர்கள், அதனால் நான் பார்க்கணும்னு தேவையில்லை, நீங்கள் ஓகேன்னா உங்களுக்கு சம்மதம் என்றால் நானும் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே திருமணம் முடிக்குது. திருமணம் மிகவும் 2 நாடு இல்லையா, மிகவும் கோலாகலமாக நடக்கிறது. ஆச்சு, திருமண முகூர்த்தாச்சு, சாந்தி முகூர்த்தம், அதாவது முதலிரவு. இப்போ இளவரசன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான், மஞ்சள் மீது அமைந்து கொண்டு இருக்கிறான். இளவரசி வாரா, ஒரு பால் சொம்பில் பால் எடுத்துக்கிட்டு வாரா. அவளை பாலை வாங்கிட்டு அவளை மஞ்சத்தில் உட்கார வச்சுட்டு இளவரசிகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான்? எம்மா, எனக்கு தமிழ் ரொம்ப பைத்தியம், தமிழ்னா எனக்கு உயிர், நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் மனசில் நீ இடம் பிடிக்கணும்னா நீ கூட நான் செய்கிற காரியங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கணும். நான் இல்லாத சமயங்களில் யாரும் தமிழ் புலவர்கள் உதவின்னு கேட்டு வந்தால் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யி அப்படி இப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரமாக அவட்ட இந்த தமிழை எப்படி வளர்க்கணும், தமிழ்னே பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிட்டு அவட்ட கேட்டுக்க, நான் சொல்லதெல்லாம் புரியுது தானே, நீ எனக்கு சம்மதம் தான், எனக்கு ஒத்துழைப்பு இருப்பு தானேன்னு முகபவனிலே கேட்குறான். இளவரசி சொல்வதா, நாக்கு அறவும் ராதண்டின்னு சொல்கிற, அதாவது எனக்கு தமிழ் தெரியாதுங்களே அப்படிங்கிறான். அதாவது அவள் தெலுங்குக்கார மன்னனோட மகள், பக்கத்து நாடு இல்லையா, அப்போ ஒரு பாதுகாப்பு, ஒரு சோர்ஸு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு தெலுங்குக்கார பெண்ணை திருமணம் செய்து வச்சிருக்கிறான். இவனுக்கு இடி விழுந்தது போல் ஆயிட்டார். யார்? இந்த இளவரசன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதிங்கிறது மறைந்து போனதுனால அவரோட ஆத்ம திருப்தி, அந்த தமிழ் பெண்ணை மணக்கணும், தமிழுக்கு இது சேவை செய்யணுங்கிற எண்ணங்கள் அடிபட்டு போகிறது. இப்போ அதே தான் என்னோட கதை. நான் எனக்கு தமிழ் மீது ஓரளவு அதிக பற்று தான். நான் படிக்கும்போது தமிழ் பேரவை தலைவராக இருந்திருக்கிறேன். வைகோ, கண்ணதாசன் இவங்களெல்லாம் நான் ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டங்கிற ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் பேச வச்சுருக்கிறேன், பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறேன், நாடகத்தில் கதை வசனம் எழுதியிருக்கிறேன். ஆனால் காலேஜ் முடித்த ஆயிடுச்சு 17 வருஷம் ஆந்திராவிலையும், அதற்கு அப்புறம் இப்போ 25 வருஷமாக கர்நாடகாவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் அதிக உள்ள எனக்கு இங்கே பேர் என்னென்னா தெலுங்கு ஜோசியர்னு சொல்லிட்டு. அப்போது என்னோடய ஸ்டேட்டஸு, கேரியரு, கௌரவம், அந்தஸ்து உயர்ந்தால் கூட அந்த திருப்திங்கிறது இல்லையா. இன்னைக்கு தெலுங்கு ஜோசியர்னு கூப்பிட்டா நான் தெலுங்கு பேசுகிறதுல எனக்கு என்ன திருப்தி இருக்க போகுது? இதே தான் தியரி. இப்போ உதாரணத்துக்கு அடுத்து வருவோம், இப்போதைக்கு வருவோம், நமக்கு அதெல்லாம் வேண்டாம். திரு சீமான் அவர்கள் ஜாதகத்தில் லக்னபாதிபதியாகிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றுக்கிறார். ஆட்சி அப்போது
வசன உச்சரிப்பு, இசை அறிவு, கதை சொல்லும் சாமர்த்தியம், தமிழில் அழகிய வசனங்கள் இவ்வளவு இருந்தால் கூட அவரால் திரைத்துறையில் பெரிய அளவுக்கு முத்திரை பதிக்க முடியவில்லை. காரணம், அந்த லக்னாதிபதி என்ற கிரகம் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைந்து போகிறார். இதுதான் தியரி. இப்போ எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இந்த மாதிரிப்பட்ட ஜாம்பவன்கள் கூட அவங்க படத்தில் மினிமம் கேரண்டி, அதாவது தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது, மினிமம் போட்டால் முதலாவது வந்துடணுங்கிறதுனால பிற மொழிகளில் தெலுங்குலேயோ கன்னடத்துலேயோ இந்தியிலேயோ வெற்றி பெற்ற படங்களோட ரைட்டை வாங்கி அதை தழுவி தான் படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காலகட்டத்திலேயே இந்த பாக்கியராஜ் என்ன பண்ணுவான்னா, அவர் சொந்த அவர் சந்தித்தவங்களோட கதை அந்த மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு சந்திரபாபுனோட கதையை வச்சு அந்த 7 நாட்கள் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் எல்லாரும் அடுத்த மொழி படங்களை தழுவி எடுக்கும்போது பாக்கியராஜ் மாத்திரம் தனி சாமர்த்தியம் உள்ளவர், இந்தியாவிலேயே பெஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவர் கதை எழுதுகிற படம்னா தெலுங்கில் வெங்கடேஷ், இந்தியில் அனில் கபூர், கன்னடத்தில் ரவிச்சந்திரன் உடனே கால் செட்டு கொடுத்துருவாங்க அவர் கதை எழுதுனா. அந்த அளவுக்கு ஃபேமஸான அந்த பாக்கியராஜ் தனது சொந்த மகனை ஒரு படத்தை கூட ஹிட்டு கொடுக்க முடியல, அவனை ஜெயிக்க வைக்க முடியல. அப்போ தியரி என்ன, அவன் தலையில் ஹிட் ஆகணும்னு எழுந்தால் தான் இவர் எவ்வளோதான் சாமர்த்தியம் உடையவராக இருந்தாலும் மகனை வெற்றி பெற வைக்க முடியவில்லை. சேம் தியரி தான் பாரதிராஜா. அவரோட மகன் கூட அவர் மண்ணை கூட நடிக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்த பாரதிராஜாவால் அவரது மகனை வைத்து வெற்றி படம் கொடுக்க முடியவில்லை. எப்பேற்பட்ட வெற்றியாளர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஆத்ம திருப்தி வேணும்னா அவரோட ஜாதகத்தில் லக்னாதிபதின கிரகம் நல்ல வீட்டில் இருக்கணும். அன்பர்களே, வெற்றியாளர்கள் எல்லாருமே ஆத்ம திருப்தி அடைந்தவர்களாக இருப்பதில்லை. அதனால் அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டு நம்மளை குறைச்சி மதிப்பிட வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ. உங்கள் ஆத்ம திருப்தி இருக்குதா, சந்தோஷமாக இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழுங்கள். அதுதான் நான் சொல்ல வேண்டியது. நாளை மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்து பேச உள்ளேன். மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் பாலு.